சிஎஸ்கே டீம் இதுக்கு மேலேயும் நிச்சயமா யோசிச்சே ஆகணும். ஸ்டீவன் ஃபிளெமிங் கண்டிப்பா நமக்கு வேணுமா வேண்டாமான்னு. ஏன்னா தோனியை தவிர வேற எந்த பிரான்ச்சைசி கிரிக்கெட்லயும் ஸ்டீவன் ஃபிளெமிங் கப்பை அடிச்சது கிடையாது. தோனியோட மட்டும்தான் ஒரு 5 கப்போ, சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு 2 கப்பு 7 கப்பு ஜெயிச்சிருக்காரு இந்த ஸ்டீவன் ஃபிளெமிங். வேற எந்த ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட்லயும் கப்பை ஜெயிச்சது கிடையாது. ஆனா ஆன்டி ஃபிளவர்னு ஒரு கோச்சை போய் பாருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆரம்பத்துல லக்னோ ஜெயன்ஸ்னு அந்த டீம்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன் 2 வருஷம். அந்த 2 வருஷமே டீம் பிளே ஆஃப் போயிருச்சு. அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 வருஷம் பிளே ஆஃப், 1 வருஷம் கப்பே வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருமே டீமை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, சின்ன பசங்க எடுத்து வச்சிருக்காங்க, கேப்டனை வந்து திட்டுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா ஸ்டீவன் ஃபிளெமிங் தான். அவரை யாருமே திட்டம் பண்றாங்க, ஒரு கிரிட்டிசைஸ் கூட கிடையாது. ஸ்டீவன் ஃபிளெமிங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் மெகா ஆக்ஷன்ல சொதப்பினாலதான் நம்ம இந்த டீமே இவ்வளவு கஷ்டப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டீவன் ஃபிளெமிங் தான். ஆனா ஒருத்தர் கூட அவரை பத்தி எதுவுமே சொல்றது இல்லை. டீமையும் கேப்டன் இருக்காரு, அவரை தான் திட்டுவானுங்க. நீ சிஎஸ்கே டீமுக்கு எதிரானவன், ஆர்சிபி டீமுக்கு நீ விலை போயிட்ட. உங்களுக்கு போய் நான் நல்லது சொல்லணும்னு வந்தவன், என்ன சொல்லணும், நீ கேடு கட்டு போ, எனக்கு என்ன.